ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இப்போ வந்து நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன் திடீர் வீடியோனா, இன்றைக்கி நைட்டு வந்து என்ன வீடியோ எடுக்கலான்னு இருந்தாங்கன்னா, காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று திருத்துறைப்பூண்டி போயிட்டு வர்றப்போ காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ரசம் வச்சு இந்த காலிஃப்ளவர் சுக்கா மாதிரி செய்வோம். அது மாதிரி செஞ்சதில்லை. சரி இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் மாமியை எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க. எனக்கு இப்போல்லாம் வந்துட்டு நான் முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு 6:30-7 மணிக்கெலாம் பசிக்கும். அப்போ நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் தான். அப்போ கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஏதாவது மதியம் செஞ்சது வந்து ஏன்னா எங்கள் 2 பேருக்கு நாங்கள் அளவாக தான் அரிசி கரெக்டாக போடுவோம். அப்போ சாப்பாடு வந்து 2 பேரும் சாப்பிட்டு இவ்வளவு கொஞ்சோண்டு இப்படி மீதம் இருக்கும். அதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுருப்பேன். அதை வந்து ஒரு 6:30-7 மணிக்கு அதை நான் சாப்பிட்டுப்பேன். அப்போ தான் எனக்கு நைட்டு 8:30 மணிக்கு நாங்கள் எப்போவும் 8:30 மணி 9 மணி ஆகும் சாப்பிட. அந்த டயத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ சரி அந்த ஒரு 6-7 மணிக்கெல்லாம் எனக்கு அப்படியே ரொம்ப பசிக்கும். அந்த நேரத்தில் பழங்கள் மாதிரி குடிப்பேன். அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூமில் வந்து நாங்கள் கரண்ட் அடுப்புலாம் வச்சுருந்தோம். அப்போ வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு அந்த கஞ்சி தண்ணி மாதிரி அந்த சாப்பாட்டை இது பண்ணி அந்த தண்ணி தருவாங்க. அது குடித்தாதான் எனக்கு அப்படியே இதாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த அந்த பசிக்கிற நேரம் வந்து ஒரு டென்ஷன், கோபம். அது வந்து நாங்கள் வீடியோவில் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம். அங்கே பெரிய வீட்டில் வந்து மாமா பசி தாங்க மாட்டாங்க, சீக்கிரம் டயத்துக்கு சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு மாமாவுக்கு சுகர் இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டு தான் மாத்திரை போடுவாங்க. மாத்திரை போடுவான்னு கேட்பாங்க. அப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு போக லேட் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஆகலையான்னு ஒரு சவுண்டு விடுவாங்க. ஆனால் அப்போ வந்து எதுக்கு இப்படி சவுண்டு விடவே இருக்காங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதை வந்து இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அந்த பசி எடுக்கிறப்போ ஒரு டென்ஷன் வருது, ஒரு கோபம், ஒரு டென்ஷன், ஒரு மாதிரி ஆகுது அந்த பசி வர்றப்ப. அப்போ ஏதாவது ஒன்று வயிற்றுக்குள்ளே போட்டுட்டா ஒன்றும் தரல, இல்லைன்னா அது ஏதோ ஒரு அந்த கோவத்தை காமிக்க முடியல. மாமி தான் செஞ்சு கொடுக்குறாங்களா, எனக்கு டக்குன்னு கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியலை. அப்படியே ஒரு கோவம் வருது. அதை இப்போ வந்து ஐயாவுக்கு எப்படி இருந்ததுன்னு இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இப்போ வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் சாயந்தர நேரத்தில் மாமி வந்து சுண்டல், பயிறு இல்லைன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா மதியம் செஞ்ச சாப்பாடு இருந்தால் கூட ஒரு 7 மணிக்கு நான் சாப்பிடுவேன். ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் நைட்டு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு சாப்பிடல. நான் ஈவினிங் வந்துட்டு எதுவுமே எடுத்துக்கல. பழம் சாப்பிட்டேன். ஆனால் பழமே சாப்பிட்டாலும் அது சாப்பாடு சாப்பிட்டா தான் இதாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதே டக்குன்னு நிறுத்திட்டாங்க மாமி. அவசரன்னு இப்போ தான் பாருங்க குளிச்சுட்டே வர்றாங்க பாவம். ஏன்னா எனக்கு பசி எடுத்துகிட்டு அரிசி ஊற வச்சுருந்தாங்க. அரைச்சி வச்சுட்டு அவங்க டக்குன்னு சோறாக வடித்து ரசத்தை தாளித்தாங்க. இவங்க ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கு டக்குன்னு இது பண்ணி ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அந்த பசிக்கு அப்படியே டக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அதனால் இப்போ ஒன்றும் தரல. ஆனால் அந்த பசிக்கிற நேரம் ஒன்று பண்ணுது. அது மாதிரி எதுக்கு இது சொல்கிறேன்னா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க, இப்போ குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த பசிக்கிற நேரம் நம்ம டக்குன்னு ஏதாவது கொடுக்கலன்னா அது ஒரு கோவம் வருது தான். அந்த மாதிரிலாம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு. தண்ணியே வரும். இப்போ தான் மாமி தண்ணியே கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கூட கொண்டு வச்சுக்கல. அவசரன்னு வருங்க. இப்போ தான் மாமி குளிச்சுட்டு வந்து தண்ணியே கொண்டு வந்துக்கிறாங்க. அப்படியே அந்த பசிக்கு அவசரன்னு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இது இப்போ தான் கொஞ்சம் நாளாக இருக்குது. எனக்கு சுகர்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ பசிக்கு இது பயங்கரமாக மாம்சம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அதனால் ஒரு பசி எடுக்குது. அவசரன்னு வச்சாலும் ரெண்டுமே நல்லாயிருக்கு. ரசம், உருளைக்கிழங்கு பொரியல். மாமி ரசம் தாளிச்சிக்கிட்டே உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா கமகமன்னு இருக்குன்னாங்க. அதான் இனிமேல் சுத்தம் இவங்களே சமைக்க விட்ருவோம். எனக்கு பசிக்குதுன்னு மாமி எப்போவும் எல்லாம் சாப்பாடு தனியாக, ரசம் பொரியெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு வருவாங்க. பசி எடுத்ததுனால எல்லாத்தையும் டக்குன்னு கொண்டு வந்து வச்சு பானையோடையே வச்சு நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க தான் அவசரன்னு உருளைக்கிழங்கு பொரியல், மாமி ரசம் வச்சு சோத்த அடித்தாங்க. அப்படியே அவசரன்னு செஞ்சது நல்லாவா இருக்குது. மத்தியானமே சொன்னிச்சு அம்மளா மாமியை ரசம் வச்சு காலிஃப்ளவர் பொரியல் செய்யுங்கன்னு. அப்புறம் கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருந்தா அதை கரைச்சிக்கிட்டு இருந்தேன். ஒடியாந்து சொன்னிச்சு மாமி எனக்கு வந்து பசி எடுக்கும் போல இருக்குது, சீக்கிரம் ஏதாவது பாருங்கன்னு சொன்னிச்சு. நான் சாப்பாடை வடித்து ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கெல்லாம் சீவி கட் பண்ணி கொடுத்தேன். தம்பி வந்து அதெல்லாம் பொரியல் பண்ணிவிட்டு
இப்போ சீக்கிரம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஓ அந்த பசி வந்துச்சுன்னா அதுக்கு எதுவும் பழங்கள்லாம் சாப்பிட்டாலும் கூட அதுக்கு பசி பொறுக்கலை. ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்றோம். நாளைக்கு செஞ்சு காமிக்கிறோம் பாருங்க, எப்படி செய்கிறோன்னு பாருங்க, என்னென்ன செய்ய போகிறோம்னு. காலிஃப்ளவர் நாளைக்கு நாங்கள் நாளைக்கு தான் ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரியல் இது மாதிரி ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தோம். மாவு இல்லை கடையில். இப்போ மாவு வந்து கடையிலே வாங்குறது இல்லை. ஏன்னா இப்போ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால கடையில் மாவு வாங்க வேண்டாம்னு நம்ம வீட்டிலே அரைச்சிக்கிறோமா, அதனால மாவு வாங்க வேண்டான்ட்டு சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சாப்பாடு வச்சது. ஆமாம், ஆனால் சோறு எவ்வளோ முக்கியமாக ஒரு நேரம் சாப்பாடு கொட்டுறோம், வேஸ்ட் பண்ணுறோம் சில டயத்தில். அப்போல்லாம் இருக்கிறப்ப அந்த பசிக்கிறப்ப தான் சோத்தோட அருமை தெரியுங்கிற மாதிரி. என்ன என்ன சாப்பிட்டா என்ன, சோறு சோறு தான். வச்சுக்கிறியே வேணும் வாங்கிக்கிறது சாப்பிட்டு உடனே வந்து பாத்திரத்தில் தான் எடுத்தாந்து வைப்பேன். தட்டு கொண்டாந்து வச்சு சாப்பாடு என்னென்ன தொட்டுக்க இருந்தாக்கா பாத்திரத்தில் தான் கொண்டாந்து வைக்கிறது. வெவ்வேறு பாத்திரத்தில் இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டேன், நான் ரொம்ப பசி பொறுக்கலாங்கன்னா அப்படியே கொண்டாந்து இந்த பாருங்க வடித்த சாப்பாடு அப்படியே கொண்டாந்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணது அதுவும் கொண்டாந்து அப்படியே வச்சுட்டேன். ரசம் இதில் தான் தாளித்து ஊற்றுனேன். இப்போ கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறேன் ரசம். தக்காளி ரசம் தான் வச்சேன். சாப்பாடு அரிசி நிறைய வச்சுருக்கீங்க மம்மி? காலையில் பழையதுக்கு பழையதுக்காக உடம்பு இந்த கீட்டுக்கு இந்த பழையது சாப்பிட்டா தேவையில்லாமலா. பால் உரக்குத்தி வச்சுருக்கிறேன் தயிருக்கு. காலையில் இந்த பழையதை போட்டு தயிர் போட்டு எல்லோரும் உனக்கு இட்லி எடுத்து கொடுத்துட்டு நானும் தம்பி பழையது சாப்பிட்றோம். சரி 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 பாய். நாங்கள் சாப்பிட்டப்போ வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நான் செய்த உருளைக்கிழங்கு வறுவல் வாசம் பட்டை கிளப்பிட்டாம வெளியில். எதுக்கு ஃபுல்லான்னு சொல்கிறோம், சமைக்கிறது நீங்கள் தான். இது வந்து நாளைக்கு வெயில் ஓவராக இருக்குது இப்போது. அதனால் வந்து ஒரு கிளாஸ் அரிசி கூட போடுமா அப்படின்னு கூட இருக்குதுங்க. இது ரசம். நாளைக்கு வந்து தயிர் சாதம், இது தான் பழைய சோறு தான் நாளைக்கு ஃபுல்லாக. காலையில் இந்த பொரியலை பண்ணி கூட பழையது சாப்பிட்டோம். காலிஃப்ளவர் செஞ்சு பழைய நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க மாமி. கொஞ்சம் சோறு எப்படி இருக்கு மிளகா ரசம் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. போதும் போதும் எனக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக இந்த மாதிரி இதே மாதிரி வச்சிருமா, புளி ரொம்ப வைக்காம. போதும். ரசத்துக்கு புளியும் கரெக்டாக புளி இருக்கு. எப்படி இருந்தால் இவ்வளோ தான் வைக்கணும். எவ்வளோ பேருக்கு ரசம் வச்சாலும் மழை ஒரு எலுமிச்சை பழம் தான் வைக்கணும். ரொம்ப பேருக்கு ஒரு 10, நம்ம பெரிய குடும்பத்துக்கு அங்கே வைக்கிறோம்னு வச்சுக்க, ஒரு எலுமிச்சை பழம் எவ்வளோக்கு பெருசு இருக்கு அவ்வளவு தான் புளி எடுத்து கழுவிட்டு வச்சு நம்ம தக்காளியை 2 கூட சேர்த்துக்கிட்டோம்னா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று இல்லை, நான் மிளகா போடாமே ரசம் நல்லா இருக்கு. அவசரம் வச்சதுல பச்சை மிளகா போடலை தெரியல, நல்லா தான் இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியலும் மிளகாத்தூள் போடலை, லேசாக சிக்கன் மசாலா மட்டும் போட்டாங்க. நம்மளோட சிக்கன் மசாலா காரமாக எல்லாமே நல்லா இருக்கு. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். சரி பாய். பாய். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.